இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு 1 இயர்க்கு முன்னாடி வந்து மேனுவலா அப்படி போயிட்டு இருந்தது. இப்போ அந்த விஷயம் வந்து ஏஐயோட இம்பாக்டோட வந்து எந்த லெவலுக்கு இருக்கு அப்படின்னு ஏதாவது சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மூவிஸ்ல இருக்க ஃபேஸ் ரீப்ளேஸ்மெண்ட். ஃபேஸ் ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்கு வந்து அந்த காலத்துல பார்க்கும்போது ஃபைட் சீக்வன்சஸ் எல்லாம் டூப் போட்டு நடிக்கும் போது கேமரா டெக்னிக்ஸ் மூலியமா அதை வந்து மறப்பான். பட் ஆனா இப்ப மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதை வந்து ஃபேஸ் ரீப்ளேஸ்மெண்டே பண்ணிடுவாங்க. அது என்ன பண்ணுவாங்கன்னா மாடல் ஃபேஸ தனியா கேப்சர் பண்ணி மாடல் பண்ணி அதெல்லாம் ஒரு 3D ப்ராசஸ் குள்ள கொண்டு போய் அதை வந்து டூப்போட ஃபேஸ்ல ட்ராக் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட்டா தருவாங்க. ஆனா இப்ப ஏஐ வந்ததுல இந்த ப்ராசஸ் பயங்கர ஈஸி ஆயிடுச்சு. ஓகே, சோ ஒரு மனுஷன் வந்து கேமரா டெக்னிக் வச்சு தான் இனிஷியலா பண்ணிட்டு இருந்தோம், தென் சாஃப்ட்வேர் மூலமா பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து அந்த சாஃப்ட்வேரை வந்து ஆட்டோமேஷன் பண்ணியாச்சு. எக்ஸாக்ட்டா. ஓகே. ஏஐயோட ஒரு முக்கியமான பஸ்வேர்ட் அப்படின்னா ஆட்டோமேஷன் தான். ஒரு ரெப்படிட்டிவ் ப்ராசஸையோ இல்ல ஒரு குறிப்பிட்ட ப்ராசஸை வந்து நான் எனக்கு சிம்பிளிஃபை பண்ணணுமோ அதை வந்து ஆட்டோமேட்டடா நான் கொண்டு வரதுக்கு தான் ஏஐ வந்து ரொம்ப யூஸ் பண்றாங்க.